welcome to Aarti Balaji Makeover Styles. இனி நம்ம பார்க்கும்போது என் பெர்சன்ட் எனக்கு என் டாடிக்கு வந்து நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு இருக்கேன். நானும் என் மம்மி பார்க்குறவங்களுக்கு அதுக்கப்புறம் அது ஒரு சாண்ட்விச் வீடியோ தான் சொல்ல முடியும் உங்களுக்கு. ஓகே, இட்ஸ் a சீஸ் சாண்ட்விச். ஓகே ஸோ ஓகே, இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு சாருக்கு வந்து பசிக்குது அப்படி சொன்னதுனால நாங்கள் வந்து ஒரு சாண்ட்விச் ட்ரை பண்ணோம். அது ரொம்ப நல்லா வந்ததுனால ஸோ உங்களுக்கும் அந்த ரெசிபியை நாங்கள் காமிக்கிறோம். ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. சீஸ் பிரெட்க்கு வந்து மெயின் இன்க்ரீடியன்ட்டே சீஸ் தான். ஸோ அதனால் சீஸ் வந்து நல்லா ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின ஒரு மினியேச்சர் ஸ்க்ராப்பரு. ஸோ இது மெயினாக நான் சீஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஆர் ஜிஞ்சர், இது ரெண்டுத்துக்கு தான் யூஸ் பண்ணுறது. இதோட இது வந்து நல்லா வரும் நமக்கு. இது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கும் நம்ம சீவுறது. ஸோ இப்போ சீஸ் கிரைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கடலை மாவு எடுத்துருக்கோம். கடலை மாவு கூட ஒரு இந்த ஸ்மால் ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன்ஸ் அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம். அண்ட் இது கூட வந்து நான் இதில் வந்து சில்லியும் கஸ்தூரி மேத்தி லீஃபையும் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து இது 4 சாண்ட்விச்சஸ் பண்ண போகிறேன். ஸோ ஈச் ஒன் வில் ஹாவ் 1 mug. இது கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் வாட்டர். ரொம்ப தண்ணி போட்டிங்கன்னா வந்து பேட்டர் வந்து நிற்காது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கோரியாண்டர் லீஃப் ஆட் பண்ணிக்கலாம், ஃப்ரெஷ் கோரியாண்டர். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இது கூட வந்து கொஞ்சம் கார்லிக் பவுடர், பூண்டு பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும், ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். ஸோ நான் கஸ்தூரி மேத்தி இருந்ததுனால நான் போட்டேன். நீங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து கொத்தமல்லி வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம். சில்லி வந்து ஒரு 4 ஸ்லைசஸ்க்கு, தட் இஸ் ஈச் ஒன் வில் ஹாவ் 2. அப்போ வந்து 8 ஸ்லைசஸ்க்கு வந்து ஒரு 3 சில்லிஸ் போட்டிருக்கேன். இதில் பிளெண்ட் பண்ணிடுங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஒன்லி தான் நம்ம பிரெட் டிப் பண்ணும்போது அது நல்லா ஸ்டே ஆகும் பிரெட்ல. ஓகே, பிரெட்ல வந்து ஒரு ஸ்லைஸ் ஆஃப் த பிரெட்ல வந்து மைனஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது வந்து ஒரு பக்கம் மட்டும் போட்டா போதும். ஸோ அதுக்கு மேலே வந்து டொமேட்டோ ஸ்லைசஸ். ஸோ டொமேட்டோ ஸ்லைசஸ் வந்து இந்த மாதிரி வச்சுருங்க. இல்லை உள்ளே இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து எடுத்துருங்க. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே சொதன்னு ஆகிடும், அது லைக் வெட் ஆகிடும் ரொம்ப. ஸோ 3 to 4, உங்களுடைய பிரெட்டோட சைஸ் பெருசாக இருந்தால் இன்னும் கூட ஒரு 4 வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இதுக்கு மேலே நம்மளுடைய இந்த கிரைண்டட் சீஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த சீஸ் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோரியாண்டர் பவுடர். ஸோ அகெயின் எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஜாஸ்தி கம்மி எப்படி வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கொஞ்சம் பெப்பர் ஜஸ்ட் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஒரு ஃப்ளாட் பேன் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாட்டம் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னுடைய கீ ஹோல்டர். ஸோ யாரோ கேட்டிருந்தீங்க இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுற பாட்னு எனக்கு தெரியாது. பட் நான் வந்து இதில் கீ போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா சம்டைம்ஸ் இப்படி நம்ம ஹாட் பேன் மேலே பக்கத்தில் வச்சோன்னா கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் கீ வந்து நல்லா மெல்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு வந்து கீ தான் யூஸ் பண்ணணுமா இந்த பிரெட்டுக்கு? எனி ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் கீ வந்து வில் கிவ் மோர் டேஸ்ட். பிரெட்டை வந்து இந்த பேட்டர்ல நல்லா டிப் பண்ணிடுங்க. ஆல் த 4 sides பண்ணணும். 2 sides பண்ணுங்க.
அடிஷ்னலா இந்த சைட்ஸுமே கொஞ்சம் டிப் பண்ணிடுங்க. சூப்பர். பேன் நல்லா ஹாட் ஆயிடுச்சு. இப்போ இதுல வந்து நம்ம அந்த பிரெட்டை போட்டுக்கலாம். ஸோ இந்த சில்லிலாம் வந்து உங்க வீட்டுக்கு காரம் எவ்வளவு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். லைக் 4 slices ஆஃப் பிரெட்ஸ்க்கே வந்து ஒரு 2 chilies போடலாம். இல்லை ரொம்ப காரமா ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு சில்லியும் போட்டுக்கலாம். இப்போ அதர் சைடு வந்து கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சைட்ஸையும் வந்து நல்லா பர்ன் பண்ணுங்க. அப்போதான் அந்த டேஸ்ட் வரும். பிகாஸ் நம்ம மாவு அந்த பேட்டர் வந்து இந்த பக்கமும் நம்ம டிப் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் த 4 sides. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணுறது நீங்கள் 4 cubes-ஆக வேணாலும் கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம், லைக் ட்ரையாங்கிள் ஷேப்பில். ஸோ நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும் கிட்ஸ்க்கு, நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் 2 பேரும். Yummy. It's hot. Bro. How is it? Thanks for watching Aarti Balaji Let's go start. Styles. Do subscribe the channel.